அமெரிக்காவின் துணை அதிபர் வேட்பாளராக சிறந்த நபரை தேர்வு செய்துள்ளதாக ஜனநாயக கட்சியின் துணை அதிபர் வேட்பாளர் ஜோ பைடன் தெரிவித்திருக்கிறார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸை அவர் அறிமுகம் செய்து வைத்தபோது இவ்வாறு குறிப்பிட்டார். Please welcome Vice President Joe Biden and Senator Kamala Harris. அமெரிக்காவின் வாஷிங்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் ஜோ பைடனுடன் மேடையில் தோன்றினார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ். அப்போதுதான் தங்கள் கட்சியின் துணை அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸை ஜோ பைடன் அறிமுகம் செய்து வைத்தார். கலிபோர்னியாவைச் சேர்ந்த செனட் உறுப்பினர் கமலா ஹாரிஸ் அச்சமில்லாத போராளியாகவும் நாட்டின் தலைசிறந்த ஊழியராகவும் திகழ்வதாக ஜோ பைடன் புகழாரம் சூட்டினார். A life-changing election for this nation. And the choice we make this November is going to decide the future of America for a very, very long time. And I had a great choice, great opportunities. I had a great choice, but I have no doubt that I picked the right person to join me as the next Vice President of the United States of America, and that's Senator Kamala Harris. Kamala, the floor is yours. துணை அதிபர் வேட்பாளரான முதல் ஆப்பிரிக்க அமெரிக்க பெண் என்ற பெருமையை பெற்றுள்ள கமலா ஹாரிஸ் இந்த பணியை செய்ய தான் தயாராக இருப்பதாக கூறினார். I am ready to get to work. After the most competitive primary in history, the country received a resounding message that Joe was the person to lead us forward. And Joe, I'm so proud to stand with you. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் துணை அதிபர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பதற்கு இந்திய ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வரும் நிலையில் அமெரிக்க ஊடகங்களும் இது ஒரு வரலாற்று நகர்வு என கமலா ஹாரிஸ் குறித்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றன.